திருப்பத்தூரில் காளியம்மனை வழிபட்ட பசு தீபாராதனையை பார்த்துவிட்டு நகன்று சென்ற நிகழ்ச்சி சம்பவம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ளது ஆழமரத்து காளியம்மன் மற்றும் ராஜகாளியம்மன் கோயில். இந்த காளியம்மன் கோவிலில் தினசரி காலை மாலை என பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு கோயில் நடை சாத்தப்படும் முன்பு நடைபெற்ற வழிபாட்டில் வெள்ளை நிற பசு ஒன்று வந்து கோயில் படிவாசலில் சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக நின்று காளியம்மனுக்கு செய்திருந்த அலங்காரம் மற்றும் தீபாராதனையை கண்டு ரசித்தது. அந்த பசுவை விரட்ட அருகில் இருந்தவர்கள் சென்றபொழுது கோயில் அருகே கடை வைத்திருக்கும் பெண்கள் இந்த பசு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இரவு நடை சாத்தும் முன்பு இதேபோன்று வந்து நின்று அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக பெருமிதத்தோடு கூறினர். இதனால் இந்த பசுமாட்டை பார்த்த பக்தர்கள் சிலர் வணங்கியும் பலர் ஆச்சரியத்துடனும் பார்த்து சென்றனர். தொடர்ந்து தீபாராதனையை காட்டும் வரை வாயில் அசை போட்டபடி பொறுமையாக நின்ற பசு தீபாராதனையை கண்டு ரசித்து வழிபட்டது. பின்பு கோயில் பூசாரி, தீபாராதனை பார்த்து விட்டாயா, இந்தா உனக்கு பிரசாதம் என வாழைப்பழங்களை ஊட்டி அந்த பசு சாப்பிட்டுவிட்டு கோவிலை விட்டு நகர்ந்து சென்றது. இந்த அற்புத நிகழ்ச்சி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியும் வருகிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு கோயில் நடை சாத்தப்படும் முன்பு காளியம்மனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை கண்டு ரசித்துவிட்டு ஒவ்வொரு பசுமாடு செல்லும் நிகழ்வும் இப்பகுதியில் புனிதமாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. இதை கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தேவமாதாச்சா போலாமா? இந்த பிரசாதம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாடு பசு மாடுக்கா உண்மையிலேயே நானும் பார்த்துட்டேன். 1/2 மணி நேரம் நின்று அழகா சாமி கும்பிடுது. இந்த கோயில சாமி கும்பிட்டு அந்த மரத்தடி காலையும் போய் அதையும் நின்று அழகா சாமி கும்பிடுது. நீ பார்த்தியா? வாரம் வாரம் வருமா அப்படின்னு அழகா வெள்ளிக்கிழமை வரும். கரெக்டாக வந்துருமோ?